நமக்கு இடையில் வந்த பௌத்தம் நமக்கு பல சமத்துவ செய்திகளை பேசியது. அவர்கள் சமத்துவத்தை எல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களெல்லாம் அந்நியர்கள் நுழைந்து விட்டார்கள் என்பதை போல பார்த்தார். இவரெல்லாம் சொல்லுவான் அவன்லாம் பிற மதத்தை சேர்ந்தவன். இப்போ அவங்க தான் ஆட்சி செய்கிற மதத்தில் இப்போ சமணர்கள் தான் இருக்கிறார்கள். பனியாக்கெல்லாம் அவன் தான், ஏமாற்றிட்டு ஓடுறவன் பூரா அவன் தான். எப்படி இருந்தாலும் அந்த மதம் இங்கு வந்தபோது சமணமும் பௌத்தமும் தமிழ் இலக்கியத்திற்கு எவ்வளவு சேவை செய்திருக்கான்னு நமக்கு தெரியாது. நீங்கள் 50 காப்பியங்கள் 5 எதை வேணாலும் செல்லலாம், பெரும்பாலானவை அவர்கள் செய்ததுதான். ஆனால் இவங்க புதுசாக வந்தவன் அறிவை கொடுக்கலாம் வரல, அடிமைப்படுத்த வந்தார்கள். நம்மை பிறப்பே கடவுள் தான் நம்ம படைக்கிற போது. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது. நாங்கள் மதத்தை எதிர்ப்பவர்கள், கூடாது என்று சொல்பவர்கள். ஆனால் எல்லா மதங்களும் ஒரு புரட்சியாளரால் தான் தோற்றப்பட்டிருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு புரட்சியாளர், அது இயேசுநாதராக இருக்கலாம். அவர் காலத்தில் இருந்த ஆதிக்கத்தை, மதத்தில் இருந்த ஆதிக்கத்தை உடைத்து புரட்சிகர தத்துவத்தை உருவாக்குவர் தான், அல்லது பின்னால் இருந்த நபியாக இருக்கட்டும். அதற்கு முன்னால் இருந்த உடைத்திட்டு புதிய கருத்துக்களை, புதிய முன்னெடுப்புகளை, பழையதை விட முற்போக்கான சிந்தனைகளை வைத்தவர்கள் தான். அது நிறுவனம் ஆயப்பட்ட போது எப்படியா மாறி இருக்கலாம். ஆனால் இங்கு இருக்கிற மதம், அங்கு ஏற்படுத்தப்பட்ட அத்தனை மதங்களும் அது எப்படி வேணா இருக்கலாம். ஆண்டவன் முன்னால் அனைவரும் சமம், ஆண்டவன் படைப்பினில் அனைவரும் சமம், இதைத்தான் சொல்லி கொண்டிருந்தார். எல்லாரும் அவன் நடத்துறது வேற மாதிரி கூட இருக்கும், ஆனால் வாயிலையாவது சொன்னான் ஆண்டவன் படைப்பினில் அனைவரும் சமம். ஆனால் இந்து மதம்னு ஒன்று சொல்லிக்கிறாங்கல்ல, இப்போ அப்படி ஒரு மதம் ஆங்கிலேயன் கொடுத்த மதம். ஆங்கிலேயன் இருப்பான், ஆங்கிலேயன் கூடாதும்மா, மெக்காலே கல்வி கூடாது என்பான். அவன் கொடுத்த பேரை மட்டும் இந்து மதத்தை வச்சிருக்கான். அப்படி ஒரு மதம்லாம் எப்பவும் இல்லை. வேத மதம் இருந்தது, வைதீக மதம் இருந்தது, பிராமணிய மதம் தான் இருந்தது, இந்து மதமெல்லாம் இல்லை. சரி, எப்படியோ இருக்கட்டும். அந்த மதம், அர்த்தமுள்ள இந்து மதம் நம்மால் ஒருத்தர் எழுதினார். அது அர்த்தமற்றது, எதை படிச்சுன்னா அர்த்தமற்றதாகத்தான் இருக்கும். ஆனால் பேர் வைத்தார்கள். அதுதான் சொன்னது, ஆண்டவன் படைப்பினிலேயே அனைவரும் சமம் இல்லை. படைக்கிற போதே வித்தியாசமாக தான் படைத்தார். எப்படி படைத்தார்னா, ஒருத்தன் உயர்ந்தவனாக, வழக்கமாக படைக்கிற மாதிரிலாம் மனிதன்லாம் பிறக்கலை. அவங்களுக்கு தலையில் பிறந்தான், தோலில் பிறந்த, தொடையில் பிறந்தாலாம் சொன்னாங்க. டாக்டர் நாயர் என்ற ஒரு பெரியாரால் திராவிட லெனின் என்று பேசப்பட்டவர் தான் வேடிக்கையாக சொன்னார், நான் 35 வருஷமாக மருத்துவ சேவை செய்கிறேன், இப்படி ஒரு டெலிவரி கேஸை நான் பார்த்ததே இல்லைன்னு. தலையில் பிறக்கிறது, நெற்றி காலில் பிறக்கிறது எல்லாம் நான் பார்த்தது இல்லைன்னு வேடிக்கையாக சொன்னார். அப்படியெல்லாம் சொன்னான். சொன்னது மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் ஒதுக்கிட்டான். இந்த வேலையை நீ செய், இந்த வேலையை நீ செய். மாறி செய்தால் உனக்கு சும்மா சொன்னால் பயந்துக்குமா என்ன? மிரட்டுவான்ல, குழந்தைக்கு சோறு விட்டவே பூச்சாண்டி வரணும். நமக்கு அவனை கூப்பிடுவான், பையன் சாப்பிட மாட்டான், பூச்சாண்டி வருவான். இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் அவர்கள் நம்மை நரகத்தை காட்டி மிரட்டினார்கள். நம்மால் தலையாட்டிட்டான், எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு. இந்த கோயிலுக்கு போகிறப்ப கூட இப்போல்லாம் மொசைக் போட்டான், பழைய மாதிரிலாம் இல்லை. தேங்காய் உடைக்கிறதுக்கு கல் நட்டு வச்சுருப்பான். நம்மளால் அதையும் கும்பிட்டு போயிடும். எதுக்கு சாமியாக இருந்து தொலைஞ்சு கும்பிடாமல் போய் ஏதாவது கிள்ளப்பட்டுமான்னு பயந்து அப்படி பயப்படுறோம் நம்மால். இப்போ அவனுக்கு நரகம்னா எப்படி இருக்கும், அது ஒரு விளக்கமெல்லாம் வேறு சொல்லிட்டோம். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அங்கெல்லாம் கிரைண்டிங் மிஷின்லாம் இருக்கும், போட்டு உங்களை அரைக்கும், என்னமோ சொல்லி வச்சான். நம்மால் பயந்துட்டான். எதை சொன்னான்? நல்லதுக்கு சொல்லி மிரட்டிருந்தா கூட பரவாயில்ல, மிரட்டுறது தான் மிரட்டுற. குழந்தை சாப்பிட்டுன்னு மிரட்டிருந்தா பரவாயில்ல, பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா உனக்கு இதாயிருன்னு சொல்லி மிரட்டினா பரவாயில்ல. அவன் உன் ஜாதி தொழிலை மாற்றாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தான். கடவுள் உனக்குன்னு எதை கொடுத்துருக்காரோ அதை செய், மாறி செஞ்சால் அவ்வளோதான் என்று சொன்னான் அவன். ஆனால் பேட்டா ஷூ கம்பெனி பாஸ்கர் ஐயங்கார் வச்சுருப்பார், அது பிரச்சனை இல்லை அவனுக்கு. ஆனால் நம்ம மட்டும் சொல்லுவான், நீ மாற்றி வருணம் மாறி செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்மை ஜாதி ரீதியாக பிரித்தது மட்டுமில்லை, இந்த தொழிலை செய், உனக்கு கல்வி வேண்டியதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறான், அன்னைக்கு சொல்லலை, இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு கடவுள் பேரால் சொன்னான். ராஜாஜின்ற ஒரு பாப்பா ஆட்சிக்கு வந்தான். அவனை எல்லாம் பாராட்டினாங்க, உடம்பெல்லாம் மூளைன்னாங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் மூதறிஞர் என்று பாராட்டியது. பெரியார் தான் சொன்னார், தலையில் இருந்தால் தான் மூளை, உடம்புல பூரா இருந்தால் அது நோய், அது அப்படிலாம் இருக்க முடியாது.
அப்படிலாம் இல்லை, ஒருத்தன் இல்லைன்னு சொன்னார். அவன் உடம்பு பூரா மூளையாக இருக்கட்டும், ஆனால் வஞ்சகமே உடம்பு பூரா கொண்டவன். வந்த உடனே 2 வேலையை செஞ்சான். ஒன்று பள்ளிக்கூடங்களை மூடுவது, போதிய மாணவர் இல்லா பள்ளிக்கூடங்களை மூடணும். 2 தடவை ஆட்சிக்கு வந்தார். 38 ஒரு தடவை, 37 ஆட்சிக்கு வந்தார். பின்னால் 52 ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தார். எப்பவும் தேர்தல் நிற்காத முதலமைச்சர் அவர். தேர்தலையே பார்த்ததில்லை அவர். ஒரு வித்தியாசமான அறிவாளி அவர். அவன் கவர்னர் ஜெனரலாக முதல்ல இருந்தார், குடியரசுத் தலைவர். அப்புறம் கவர்னராக இருந்தார், அமைச்சராக இருந்தார், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தார். பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் நடக்கக்குள்ள செத்து போயிட்டார் அவர். இல்லைன்னா அதுலேயே நின்று பார்த்துருப்பார். அப்படிப்பட்டவர் ஒரு கொள்கையை வடித்தால் பள்ளிக்கூடங்களை மூடுவது ஒரு கொள்கையா? பள்ளிக்கூடங்களை உருவாக்க வேண்டும், குழந்தைகளை வரச் செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக போதிய மாணவர்கள்லாம் பள்ளிக்கூடங்களை மூடுறோம் என்று சொன்னார். இந்தியை கொண்டு வந்து படியுங்கள் என்றார். அப்போ நம்ம படித்ததே, படித்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் 100க்கு 10 பேர் கூட இல்லை. பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்களும் அவ்வளோதான் இருந்தது. அவர்களுக்கு தமிழை படிக்கிறதே சிரமம், ஆங்கிலம் அதை விட கஷ்டம். அவனை இன்னொரு மொழியை படியுங்கள்லாம் குழந்தைங்களை. யார் 6வது